F-35 அவர்கள் காலி செய்திருக்கிறார்கள். ஈரான் மண்ணிலே F-15 ஈகிள் ஸ்ட்ரைக் விமானம் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று A-210 UH-60 இப்படி நிறைய விஷயங்களை அவர்கள் காலி செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அமெரிக்காவின் பதட்டம் 1000 கோடியோ 5000 கோடியை பற்றி அல்ல. இந்த A-210 UH-60 சாப்பர் விமானங்களோ அல்லது F-15 ஈகிள் ஸ்ட்ரைக்கோ F-35 இந்த சிறகுகளை எல்லாம் படமுடித்து போட்டிருக்கிறார்கள். இந்த டெக்னாலஜி சீன கையில் கிடைத்து விட்டால் அவர்களுக்கு பெரிய சிக்கலாகிவிட்டது. வளமைக்கு மாறாக அமெரிக்கா இந்த ஈரானிடத்தில் தப்பினால் போதுங்கிற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறது. தற்போது நான் இங்கே வந்த பிறகு ஹெர்மூஸிலும் கூட மற்றொரு விமானம் விழுந்ததாக இப்போது ஒரு பரபரப்பான செய்தி வந்திருக்கிறது. ஹெர்மூஸில் இதற்கிடையில் இன்றைக்கு நேற்று நள்ளிரவுக்கு பின் வந்த செய்தி 48 மணி நேரம் போர் நிறுத்தத்தை நாம் செய்து கொள்வோம் என்று அமெரிக்கா மறுபடியும் இறங்கி வந்து பேச்சுவார்த்தையை நடத்த முயற்சித்தார்கள். ஆனால் அதனை மறுத்த ஈரான் எந்த காலத்திலும் இனி உங்களோட பேச்சுவார்த்தை எங்களுக்கு இல்லை, காம்பன்சேஷன் எங்களுக்கு கொடுத்துவிட்டு இழப்பீட்டை கொடுத்துவிட்டு நாங்கள் சொன்ன கண்டிஷனை அப்ரூவ் கொடுத்தால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார். இனி பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்திலேயோ பேச்சுவார்த்தைக்கு எங்களுடைய பிரதிநிதிகள் யாரும் கலந்து கொள்ளப் போவதில்லை. தாக்குதல் 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 என்று ஈரான் அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு அமெரிக்கா இந்த போரை முடிகின்ற போது டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய இழிவை சந்திக்கலாம். ஏனென்று சொன்னால் செப்டம்பர் மாதம் முன்னாலே அவருக்கு இம்பீச்மெண்ட் வரலாம். அதாவது அது பதவியில் நீடிப்பதற்கு லாக்கில். ஏன்னா அமெரிக்காவிட்ட இருக்கிற ஒரு ஆயுதமே ஏர் ஸ்ட்ரைக் தான். அதுவும் முடிந்து விட்டது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபி. சார், ஈரான் இஸ்ரேல் போர், அமெரிக்கா போரில் வந்து F-35 விமானங்களை வந்து தொடர்ச்சியாக வீழ்த்துறாங்க ஈரான். சமீபத்தில் கூட ஒரு புகைப்படங்கள் ஒன்று வெளியாச்சுது, இப்போ பரவிட்டு இருக்குது. அதை காப்பாற்ற போன ஹெலிகாப்டரையும் வீழ்த்துறாங்க. சன்மானம் விதிச்சிருக்காங்க. உயிருடன் அந்த வீரர்களை மீட்டு கொடுத்தீங்கன்னா, அமெரிக்க படை வீரர்களை கொடுத்தீங்கன்னா தக்க சன்மானம் வழங்கப்படும். எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு 2 சம்பவம் மிக முக்கியமான சம்பவம். நேற்று அந்த போர்க்களத்தில் நேற்று நள்ளிரவுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 3ஆம் தேதி விடியற் காலம் நடந்த சம்பவமும் இன்றைக்கு 4ஆம் தேதி இன்றைக்கு நடக்கக்கூடிய அதை தொடர்ந்தே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. முதல் பின்னடைவு என்னவென்றால், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த F-15 ஈகிள் விமானம் தாக்கப்பட்டது. F-35 ஏற்கனவே தாக்கி இருக்கிறார்கள். குவைத்தில் கிராஷில் 3-2 அப்படின்னு போயிருக்கு. இப்போ இந்த விமானம் F-13, F-15, F-16, F-35 ஸ்டெல்த் விமானங்கள்லாம் வந்து உலக சந்தையில் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய மதிப்பீட்டை கொடுத்தது. அதில் வந்து எப்படின்னா, இந்த எஃப் சீரியஸுக்கு உள்ள மேலே வந்து ஒரு பிளாக் கோட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது ரெடாரால் வந்து ஸ்டெல்த் விமானங்கள், நான் சொல்கிறது F-35, அதற்கு அதை வந்து யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியாது, அந்த சமீட்சை கிடைக்காது. அதனால் அவர்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமெரிக்கா அதை வைத்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல் அவர்கள் பிஸ்னஸ் செய்தார்கள். அதை வாங்குறதுக்கு போட்டி கிடைக்காது. இஸ்ரேலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. சவுதி அரேபியா கூட ஒரு அப்டேட்ஸ் நியூ வெர்ஷனில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சவுதி அரேபியா போட்ட கிட்டத்தட்ட 3 நாடுகளும் போட்ட அந்த பல லட்சம் கோடி ஒப்பந்தங்கள், 300 லட்சம் கோடி ஒப்பந்தத்தில் இதை டிஃபென்ஸ் காரிடாருக்காக அவர்கள் இதையும் அலாட் செஞ்சுருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஈரான் வந்து நேற்று அடித்தது வந்து F-15 ஈகிள். அந்த விமானி குதித்து தப்பியிருக்கிறார் அல்லது பேராசூட்டில் இறங்கியிருக்கிறார். அப்போ அவர் எங்கே போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இப்போ தஸ்னீம் வந்து பிரஸ் டிவி என்ன செய்தியை சொல்லியிருக்கிறது என்றால், அதை உறுதி செய்திருக்கிறது. உண்மையிலே இந்த விமானம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறதுன்னு சொல்லி படங்களையும் வெளியிட்டாங்க. சவுதி அரேபியாவுடைய ருடால் அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஏஜென்சி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது. பலஸ்தீனத்திலிருந்தும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலே ஸ்கை நியூஸ் அதை உறுதி செய்திருக்கிறது. ஆகவே அமெரிக்கா பெரிய இழப்பு. ஆனால் லெவிட்டோ, அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர், அந்த சின்ன பொண்ணு, அவங்களோ
வேறு யாருமே அது குறித்து கருத்து தெரிவிக்க மௌனித்தது மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய விமானிகள் அனைவரும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு அழகாக பூசி மெழுகி விஷயத்தை முடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே பாதுகாப்பாக இருக்காங்களா, இல்லை மீட்டு எடுத்துட்டாங்களா அமெரிக்கா? அப்போ எதுக்கு ஹெலிகாப்டர் அனுப்பணும்? அமெரிக்காவுடைய காப்பாற்ற வந்த UH-60 தாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய A-10 ட்ரோன்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது வழமைக்கு மாறாக அமெரிக்கா இந்த ஈரானிடத்தில் தப்பினால் போதுங்கிற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறது. இதற்கிடையில் இன்றைக்கு நேற்று நள்ளிரவுக்கு பின் வந்த செய்தி, 48 மணி நேரம் போர் நிறுத்தத்தை நாம் செய்து கொள்வோம் என்று அமெரிக்கா மறுபடியும் இறங்கி பேச்சுவார்த்தையை நடத்த முயற்சித்தார்கள். நாங்கள் வெளியே சொல்லாத ஆட்களோடு ஒரு தகவலை அனுப்பியிருக்கிறோம் என்று அமெரிக்கா சொன்னது. ஆனால் அதனை மறுத்த ஈரான், எந்த காலத்திலும் இனி உங்களோடு பேச்சுவார்த்தை எங்களுக்கு இல்லை, காம்பன்சேஷன் எங்களுக்கு கொடுத்துவிட்டு, இழப்பீட்டை கொடுத்துவிட்டு, நாங்கள் சொன்ன கண்டிஷனை அப்ரூவ் கொடுத்தால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார். இனி பாகிஸ்தானுடையோ இஸ்லாமாபாத்திலேயோ பேச்சுவார்த்தைக்கு எங்களுடைய பிரதிநிதிகள் யாரும் கலந்து கொள்ளப் போவதில்லை. தாக்குதல் 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 என்று ஈரான் அறிவித்து விட்டார்கள். இந்த F-Series F-15 ஈகிளை அடித்தது ஏற்கனவே வெப்டார் போன்ற ட்ரோன்கள், இன்னும் பல விஷயங்கள் கடந்த மாதமே இதற்கு முன்பே சோவியத்திலிருந்து அவர்களுக்கு வந்துவிட்டது. யாருக்கு? ஈரானுக்கு. அதில் S-300 இருக்கக்கூடிய அந்த ரெடார் சிஸ்டம் ஏவுகணைகள் மூலம்தான் இது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. தற்போது நான் இங்கே வந்த பிறகு ஹெர்மூஸிலும் கூட மற்றொரு விமானம் விழுந்ததாக இப்போது ஒரு பரபரப்பான செய்தி வந்திருக்கிறது. ஹெர்மூஸில் அமெரிக்க விமானங்கள் மட்டும்தான் அமெரிக்காவின் பலமே, மற்ற பலங்கள் ஒன்றும் அமெரிக்காவுக்கு கிடையாது. மேலே போடுறது மட்டும்தான். அவங்க கீழே போய் எங்கேயும் ஜெயிச்சதும் இல்லை, போனதும் இல்லை. அந்த பாம்பு போட்டு தான் அவர்கள் வெற்றி விட்டார்கள். பம்பார்டன்ஸ் ஆன் தி ப்ரிசிசிவ் அட்டாக். இதுக்கிடையில் 3ஆம் தேதி நள்ளிரவு 1:30 மணிக்கு சவுதி அரேபியாவில் இருக்கும் ரியாத்தில் ஒரு தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஈரான் தான் நடத்தி இருக்க வேண்டும். அது 3 மாடிகள். அதில் CIA, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் US ஏஜென்சி முதலாவது தளத்தில், மற்றொரு தளத்தில் அவர்களுடைய CIG-னுடைய ஸ்டேஷன் ரியாதில் இருக்கிறது. இதில் ஏராளமான தொழில்நுட்ப கருவிகள், கம்ப்யூட்டர்கள் எல்லாமே அங்கு வகைப்படுத்தப்பட்டது. அதில் ஏராளமான செய்திகள், டாக்குமெண்டேஷன், கம்ப்யூட்டரைஸ்டு டிராஃப்ட்ஸ் எல்லாமே இருந்தது. நள்ளிரவு 1:30 மணிக்கு மேல் முதலில் ஒரு ட்ரோன் தற்கொலை ட்ரோன் அடித்து மிகப்பெரிய ஓட்டையை அந்த சுவரில் போட்டிருந்தார். அடுத்த சில வினாடிகளில் அடுத்த ட்ரோன் அதே எந்த ஹோலுக்குள்ளே போச்சோ அதே ஹோலுக்குள்ளே போய் இனி அந்த CIA அமைப்பு நிறுவனங்களை இப்போ 3ஆம் தேதி நேற்று ராத்திரி நேற்று இரவு தாக்க முடியாத அளவிற்கு இன்று அதிகாலை அதை அழித்து போயிருக்கிறார்கள் 1:30 மணிக்கு. அப்போ அழித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் உயிர் சேதம் கம்மி தான். ஏனென்றால் பகல் நேரத்தில் அதை அடித்திருந்தால் பெரிய சிக்கலாயிருக்கும். பணியாளர்கள் கொஞ்சம் இல்லாத காரணத்தினால் தப்பி பொழைத்திருக்கிறார்கள் மட்டும்தான் ஒரு ஆதாரமான செய்தி. இப்படி அமெரிக்க விமானங்கள் F-35, F-15, அப்புறம் UH-60 சாப்பர் விமானங்கள், A-10 போன்றவைகள் அனைத்தும் அழித்து டெஸ்ட்ராய்டு டு பி கண்டினியூடு. ஒரு ஹொரிபிள் பயங்கரவாத தாக்குதலை அமெரிக்க விமானங்களின் மீதும் அமெரிக்க இன்டெலிஜென்ஸின் மீதும் அவர்கள் நடத்துகின்ற நேரத்தில் செய்வதறியாத திறந்த அமெரிக்க அதிபர் நேரடியாக நேற்று என்ன பண்ணி போட்டார்? பல தளபதிகளை மாற்ற ஆரம்பிச்சிட்டார். என்ன செய்வதுன்னு தெரியல. தளபதிகளை மட்டும் மாற்றவில்லை, போலீஸ் துறையில் இருக்கக்கூடியவர்களை மாற்றினார், இராணுவ தளபதி டெரிக்கை மாற்றினார், நீதித்துறை அமைச்சரை மாற்றினார். இதற்கிடையில் CNN ஒரு கருத்தை தெரிவித்தது. அமெரிக்க அதிபர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 19 நிமிடம் உலக சமுதாயத்திற்கு ஒரு உரையாற்றினார். அந்த உரையிலே அவர் சொல்லியிருந்தது உங்களுக்கு தெரியும். இப்பொழுதுதான் நான் உங்கள் அலுவலகத்திலே வருகிறேன், நீங்கள் அதை போட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த 19 நிமிட உரையிலே இனி எழுந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஈரானை நாங்கள் அழித்து விட்டோம், வான்படைகளை அழித்து விட்டோம், கப்பற்படைகளை அழித்து விட்டோம், எல்லாவற்றையும் அழித்து விட்டோம், IRGCயும் அழிந்தது. இன்றைக்கு இஸ்ரேலும் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், நீங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிற நேரத்திலே நேற்று அவர்கள் ஒரு பெரிய அறிக்கை விட்டிருந்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து பத்திரிகை அந்த செய்தியை
காலம் போட்டிருந்தது அமெரிக்காவுடைய எல்லா நாளிதழ்களும். அதற்கு 19 நிமிடம் வெற்றி அறிவிப்பாக அமெரிக்கா சொன்னது, நாங்கள் இனி போர் செய்ய போவதில்லை, 2 வாரம் மட்டும் போர் செஞ்சுட்டு இடத்த காலி பண்ணி போயிடுவோம் அப்படின்னே சொல்லிட்டார். மேக்சிமம் 2 வாரம், கொஞ்சம் ஒரு 2-3 நாள் 3வது வாரத்திலே இருக்கும், விட்டா போதும் என்று அவர் சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு பதில் கொடுத்த ஐஆர்ஜிசி என்ன சொல்லியிருக்கு என்று சொன்னால், எங்களுடைய நாடு மிகவும் வல்லமையான நாடு, நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதங்களோ நாங்கள் வைத்திருக்கிற ட்ரோன்களோ, மிசைல்ஸ் அட்டாக் மற்றும் ஆயுதங்கள், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம், நவீன தொழில்பாடு எதுவும் பாதி கூட உங்களுக்கு தரவில்லை. நாங்கள் வைத்திருப்பதெல்லாம் ஏற்கனவே பயன்படுத்தியதெல்லாம் கன்வென்ஷனல் ஆயுதம், பழைய ஆயுதங்களைத்தான் பயன்படுத்தியிருக்கிறோம். இன்னும் நாங்கள் புதைகுழியில் வைத்திருப்பதோ, எங்களுடைய ரகசிய அறைகள் வைத்திருப்பதோ, உன்னிடத்தில் எந்த கருவியும் அதை பெனிட்ரேஷன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான மண்டலத்தில் இருக்கிறது. நீ வா, வந்தால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஐஆர்ஜிசி சொல்லிட்டு இருக்கிறது. நாங்கள் ஒருபோதும் உன்னிடத்தில் சரணடைய போவதில்லை. எங்களுடைய கண்டிஷன் என்னவென்றால், எங்கள் கண்டிஷனை ஏற்றுக்கொண்டு நீ போகிறது மட்டும்தான் வழி என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதற்கிடையில் நான் இதுக்கு இப்பொழுது முன்னால் சொன்னேன், இன்று அதிகாலை 1:30 மணிக்கு தாக்குதல் நடத்திய அந்த ரியாதில் இருக்கக்கூடிய CIA இன்டெலிஜென்ஸுடைய தளமும் அதனுடைய டிராப்டுகளும் ஆவணப்படுத்தப்பட்ட பல செய்திகளையும் தற்போது உடனடியாக மறுக்கிறார்கள். யார்? ஈரான். நாங்கள் தாக்கவில்லை. இதை இப்பொழுது நான் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் அது செய்தியாக அல் ஜசீராவில் வெளியாகி இருக்கிறது. அப்போ தாக்கியது யார் என்ற கேள்விக்கு அவர்கள் இஸ்ரேலே கையை காட்டுகிறார்கள். அவங்களே வேணுங்கன்னு தாக்கிட்டு அவங்க அடித்த மாதிரிங்கிறனால கையை காட்டுகிறார். ஆனால் நாங்கள் அடித்தால் நாங்கள் அடித்தோம் என்று தான் சொல்லுவோம். இது நாங்கள் அடிக்கவில்லை, இஸ்ரேல் தான் இதை அடித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா உளவு நிறுவனத்தின் அனைத்து சேட்டைகளும் இஸ்ரேலுக்கு தான் தெரியும். அவன் வேறு குழப்பத்தை ஏற்படுத்தி குழப்பம் விளைவிக்கலாம். அதைத்தான் சொல்கிறார்கள், நாங்கள் அடிக்க. இது அமெரிக்காவுக்கு இப்போ இஸ்ரேல் மீதே ஒரு பெரிய இது வந்துவிடும். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மோத விட்டு பார்க்குற ஒரு பார்வையாகவும் இருக்கலாம். அல்லது உண்மையிலே இஸ்ரேல் அடித்திருப்பதை அமெரிக்காவுக்கு இவர்கள் போட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம். இதற்கிடையில் நல்லா கவனித்து கொள்ளுங்கள், ரஷ்யாவும் சீனாவும் இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். நேற்று அமெரிக்க வீட்டோவில் நடைபெற்ற ஒரு விவகாரத்தில் எதிர்பாராத விதமாக பிரான்ஸ் ஈரானோடு கைகோர்த்து விட்டது, ரஷ்யாவோடு கைகோர்த்து விட்டது, அல்லது சீனாவோடு கைகோர்த்து இப்போது ரகசிய அக்ரிமெண்ட் ஒன்றை பிரான்ஸுக்கும் ஈரானுக்கும் நடந்ததன் விளைவுதான் வீட்டோவில் இதுவரை அமெரிக்காவின் பாரிய அழுத்தங்களுக்கு உட்பட்டு பிரான்ஸும் சரி, இத்தாலியும் இங்கிலாண்டும் சரி, எல்லாமே அவர்களுக்கு சாதகமாகத்தான் பேசுவார்கள். வீட்டோ பவரை வச்சு கேன்சல் பண்ணுவாங்க. ஆனால் முதலாக இந்த முறைதான் வீட்டோ பவரை அமெரிக்காவுக்கு எதிராக இம்மானுவேல் மாக்ரான் பிரான்ஸு இந்த பக்கம் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தது மட்டுமல்லாமல் ராஜதந்திர யுக்தியிலும் ஈரான் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், யூரோப்பிய யூனியனில் எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக ஆகியிருப்பதில் ஈரான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஈரான் என்ன சொல்கிறது, எங்களை பொறுத்தவரை ஒரு எனிமிட்டி, அனிமாசிட்டி, இதை உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒருபோதும் கிளப்ப போவதில்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. எங்களை பொறுத்தவரை நட்புறவோடு சமாதானமாக எங்கள் உரிமைகளை காப்பதற்குத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், அல்லாமல் பகை எழுப்பதற்கு எங்களுக்கு இல்லை என்ற ஒரு கருத்தை ராஜ்ய ரீதியாக எல்லா நாடுகளிலும் நாங்கள் செய்வது நன்மைதான் என்று அமெரிக்கா கெப்ட் அலோன், ஐசோலேட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி, அவர்களை வைத்து கொண்டிருப்பதற்கு முயற்சியிலே ஓரளவுக்கு வெற்றி பெற்றதன் விளைவாகத்தான் ஐரோப்பா நாடுகளில் மிகப்பெரிய தேசமான பிரான்ஸ் அமெரிக்காவினுடைய பக்கத்தில் எதிராக இருந்து இப்போது ஈரானின் பக்கம் வந்ததன் விளைவாக இந்தியா, சீனா, ரஷ்யாவுக்கு ஹெர்மூஸ் ஜலசந்தி வழியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகலாம். நம் நாட்டுக்கு அவர்கள் அனுமதி. அந்த நாட்டோடு பிரான்ஸையும் சேர்த்து விட்டார்கள். அப்படி என்றால் பிரான்ஸுக்கும் இன்னது இப்பொழுது பிரச்சனை இல்லாமல் ஹெர்மூஸ் ஜலசந்தி வழியாக ஈரானிலிருந்து போகக்கூடிய அந்த கப்பல்கள், எந்த கப்பலும் பிரச்சனை இல்லாமல் போகலாம் என்பது மிக முக்கியம். இப்போ இந்த ஹெர்மூஸினுடைய பிரச்சனை உலகளாவிய பிரச்சனையாக மாறி பெரும் ஆபத்தாக எண்ணெய் சப்ளையிலே நாசமாகி இப்பொழுது புறப்படுகிற கம்பெனிகள் அங்கே சென்று அது இறக்கி வருவதற்கு 40 நாள் ஆகும். அது 40 நாள் ஆகி அது திரும்பி இங்கே வருவதற்கு ஒரு 40 நாள் ஆகும். இங்கிருந்து மறுபடியும் அங்கே சென்றதற்கு ஒரு 40 நாள். இப்படி நீங்கள் கணக்கு பண்ணி போட்டால் 4 மாதங்கள் ஆகுமா. ஒவ்வொரு கப்பலும் தற்போது புறப்பட்டு இன்றிலிருந்து புறப்பட்டு போயினாலே அந்த தட்டுப்பாடு நீங்குவதற்கு. இது உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கக்கூடிய ஒரு லெவலில் அமெரிக்க அதிபர் சொல்லிட்டார்.
அதனால தான் CNN சொல்லுது அமெரிக்க அதிபர் பொய் சொல்கிறார், மகா பொய்யராக இருக்கிறார், அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள் ஏற்புடையது அல்ல என அங்குள்ள தொலைக்காட்சி CNN அவர்களுக்கு சொல்லியிருக்கிறது. ஆனால் இப்போ போகிற போக்கு வந்து பாகிஸ்தானை உலகம் பெருசாகவே மதிக்கலை. அவெல்லாம் போய் ஒரு சமாதானத்துக்குள்ள ஆளா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஈரான் மதிச்சிட்டாங்க. ஒரு கண்ணியமான ஒரு ஆள் இல்லை பாகிஸ்தான். இப்போ நம்ம நாடு போய் பிரைம் மினிஸ்டர் பேசியிருந்தால் அதில் ஒரு கண்ணியம் இருந்திருக்கும். இப்போ ஒரு ஆள்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கும். பாகிஸ்தான் வந்து என்ன பேச போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவனே ஒரு குளறுபடியான ஆள். அவன் நாட்டில் இருக்கக்கூடிய இம்ரான் கானே உள்ளே பிடிச்சி வச்சு கண் தெரியாமல் ஆக்கி வச்சுருக்கான். பக்கத்தில் இருக்க ஆப்கான்லாம் 500 பேரை கொலை செஞ்சுருக்கான். இந்தியாவில் பாகிஸ்தானுக்கு நம்ம காஷ்மீருக்குள்ளே பயங்கரவாதிகள். இவன் வந்து சமாதானம் என்ன பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மத்திய கிழக்கு அரண்டு போயிருக்கிறது. பெரும் சிக்கலில் இருக்கிறதா இப்பறைக்குள்ள இல்லை. நிச்சயமாக சார். இப்போ அதே நேரத்தில் இந்த வீழ்த்தப்பட்ட விமானங்கள்லேருந்து விமானிகள்லாம் வந்து பிடிச்சி கொடுத்த சன்மானம் சொல்கிறாங்களே, அவங்க அமெரிக்கா வந்து தேடுதலுக்காகவே 2 ஹெலிகாப்டரே அனுப்பிச்சாங்க அந்த விமானிகளை மீட்டெடுக்கிறதுக்காண்டி. அது எந்த அளவு சார் சாத்தியம்? ஈரானுக்குள்ளே போயிட்டு அவங்களாம் வர முடியுமா? இல்லை அவங்க என்ன தான் பண்ணுவாங்க அந்த கைது செஞ்ச வீரர்களை? இதை ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்ட ரொம்ப முக்கியமான விஷயந்தான். எப்படி கேட்டேன்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது வந்து நமக்கு நேற்று லண்டனிலிருந்து ஒரு நண்பர் ஒரு காணொலியை வெளியிடுகிறார். அது ஆங்கில காணொலி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானும் மற்ற நாடுகளும் ஏராளமான தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொண்டதே அமெரிக்காவிடமிருந்தான் அவர் சொல்கிறார். அதற்கு காரணம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஈரானுக்கும் ரஷ்யாவை தாண்டி சீனாவுக்கும் இடையே இந்த உறவுகள் நன்கு உண்டு. ஏதாவது ஒரு பொருள் சிக்கிவிட்டால் அதை பாஸ்பார்ட்டாக கலத்தி அதிலிருந்து நன்கு கற்றுக்கொண்டு மீண்டும் அதை வேறொரு பெயரிலே தயாரிப்பதில் சீனா வல்லவர்கள். உங்களுக்கு தெரியும், காப்பி பேஸ்ட் நம்ம சொல்கிறது. அதே போன்று ரிவர்ஸ் இன்ஜினியரிங்களில் உருவாக்கப்பட்டதான் இன்றைக்கு ஈரானிலிருந்து வீசப்படுகிற ஷாஹின் ட்ரோன்கள். உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய 129, 136, 131 உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு பலம் அதிகம் கொடுத்தது இந்த ஷாஹின் தற்கொலை விமானங்கள். இது வந்து ஒன் வே அட்டாக், அதாவது சூசைடு ட்ரோன்கள். இதை துல்லியமாக சர்ஜிக்கல் ப்ரிசிஷன் என்று சொல்வார்கள். துல்லியமாக தாக்குதலுக்கு இந்த சர்ஜிக்கல் ப்ரிசிஷன் இதை பயன்படுத்துவார்கள். இதனுடைய டெக்னாலஜியை அமெரிக்காட்டிலிருந்து தான் அவர்கள் காப்பியடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி, F-35 அவர்கள் காலி செய்திருக்கிறார்கள். ஈரான் மண்ணிலே F-15 ஈகிள் ஸ்ட்ரைக் விமானம் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று A-210 UH-60 இப்படி நிறைய விஷயங்களை அவர்கள் காலி செய்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் காலி செய்தால் அதை படமெடுத்து ஒவ்வொரு பார்ட்ஸாக உடனடியாக கடத்தப்பட வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்கிறேன். பம்பர் பஸ்டரை GBU-57 என்ற 14,000 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய மலைகளிலிருந்து குடையக்கூடிய ஒரு பங்கர் பஸ்டரை அவர்கள் போட்டார்கள். அதை ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லாவுடைய படுகொலையிலே அது பயன்படுத்தப்பட்டது. அவர் கீழிருந்து இறந்தே போய்விட்டார். அதிர்ச்சியிலே தான் இறந்தார். லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படைகள் அதை மிக தெளிவாக எடுத்து அதை இங்கே அனுப்பிவிட்டார்கள். எங்கே? ஈரான் இப்பொழுது ஈரானிடத்திலும் மலைகளை குடையக்கூடிய பங்கர் பஸ்டர் தற்போது தயாராகி இருக்கிறது. இப்பொழுது இருக்கிறது. இல்லை, ஆக இப்படி ஹசன் நஸ்ருல்லா படுகொலைன்றது இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷத்துக்கு அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து அதை வெளியே மாடிஃபை பண்ணி எல்லாம் பண்ணிட்டதாக செய்தி வந்துட்டு. அதே போன்றுதான் இப்பொழுது அமெரிக்காவின் பதட்டம் 1000 கோடியோ 5000 கோடியோ பற்றி அல்ல. இந்த A-210 UH-60 சாப்பர் விமானங்களோ அல்லது F-15 ஈகிள் ஸ்ட்ரைக்கோ F-35 இந்த சிறகுகளை எல்லாம் படம் முடித்து போட்டிருக்கிறார்கள். இந்த டெக்னாலஜி சீனா கையில் கிடைத்து விட்டால் அவர்களுக்கு பெரிய சிக்கலாகிவிடும். ஏனால் ஒரு கொலாட்ரல் பார்ட்னர்ஷிப் இன் பிட்வீன் சீனா வர்சஸ் ஈரான், அதே போன்று ரஷ்யாவுக்கும் அது ஓகே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா பதற்றத்தோடு தனது சாப்பரை அனுப்பி உள்ளே தேடுதல் வேட்டையில் எந்த ஒரு தகவலும் எடுக்க முடியவில்லை. அந்த விமானிகளை ஏன் தேடுகிறார்கள்? நீங்கள் கேட்டீர்கள். $60,000 கொடுத்து அவரை ஏன் தேட வேண்டும்? ஒரு விமானி என்பவர் சாதாரணமானவர் கிடையாது. அவர் F-35 விமானத்தை F-15 ஈகிளை ஸ்ட்ரைக்கை அவர்
ரன் செய்கிறார் என்று சொன்னால் தொழில்நுட்ப அறிவில் அவர் பலமானவராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சயின்டிஸ்டாக இல்லாட்டாலும் அவர் ஒரு பைலட். அவருக்கு இந்த விமான இயக்கங்களை பற்றி நல்ல அறிவு இருக்கும். அதனால தான் உயிருடன் பிடிச்சு அவரை உயிரோடு பிடித்தால் இதனுடைய ஆப்ரேஷன், இதனுடைய டிமினைசிங் அல்லது அதாவது என்ன சொல்வது, டார்மனாக இருக்கக்கூடிய பல தகவல்கள், மறைபொருள் தகவல்கள், அதனுடைய டீகோடிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாவற்றையும் அவரை மிரட்ட வேண்டிய முறையில் மிரட்டி தகவல்களை பெற்றுக்கொண்டு எஞ்சிய பார்ட்ஸை கழற்றி அதையும் படித்து கொள்வதற்கு அவரை உயிரோடு பிடிக்க வேண்டிய ஒரு களச்சூழல் இருப்பது தான் அவருடைய உயிருக்கு 60,000 அமெரிக்க டாலரை ஒரு தொழிலதிபர் ஈரானிலிருந்து அறிவித்திருக்கிறார். அறிவித்தது ஒரு தொழிலதிபர் ஈரான் அரசாங்கமும் இல்லை, ஒரு தொழிலதிபர். ஈரான் அரசாங்கம் அதை உறுதி செய்திருக்கிறது. தஸ்னீம் மற்றும் பிரஸ் டிவி, அது மட்டும் இல்லாமல் ஸ்கை நியூஸ் போன்றவைகள் சர்வதேச அளவிலும் அது உறுதி செய்யப்பட்ட ஒரு நிலைத்தான் தற்போது காணப்படுகின்றது. ஆக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்னை போன்றவர்கள் பல ஆயிரக்கணக்கான இது மாதிரியான காணொலிகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் 22-23 ஆனால் இந்த போருடைய போக்கு மிகுந்த கவலை அளிப்பதாகத்தான் இருக்கிறது. ஹெர்மூஸில் நடக்கப் போகிற இந்த ஒரு மோசமான ஆபத்தான போக்கு ஒரு பெரும் ஆபத்து தான். ஏனென்றால் அமெரிக்க மக்களில் 67 விழுக்காடு பேர் போரை அவர்கள் விரும்பல. வெறும் அது மட்டும் இல்லாமல் இவருடைய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிலே 40% பேர் போர் வேண்டாம் என்று தான் சொல்கிறார்கள். நிச்சயமாக சார், இந்த விமானம் குறித்து நான் அதுலேருந்தே ஒரு கேள்வி நான் கேட்க ஆசைப்பட்றேன். இப்போ F-35 வந்து ஈரானில் உளுந்து வெடித்து செதறுது. அது உளுந்துன்னா அட்டாக் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு மிசைல் அனுப்புகிறாங்க, அது தாக்கி வெடிக்குது. அது எரிஞ்ச பார்ட்டாக தான் கீழே விழுது. அதை எடுத்து அதில் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ ஒரு முழு விமானம் விழுந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணலாம். இது எனக்கு தெரியல, அதனால் கேட்குறாங்க. நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கவனித்து கொண்டீங்கன்னால் இப்பொழுது சற்று சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தளம், அந்த தளம் சுல்தான் ஏர்பேஸ். அந்த சுல்தான் ஏர்பேஸில் அமெரிக்காவினுடைய உளவு விமானங்களை அவர்கள் 2 துண்டாக உடைத்து விட்டார். ஆனால் உளவு விமானங்கள் 2 துண்டாக உடைக்கப்பட்டாலும் அதனுடைய வால் பகுதியில் என்ன இருக்கிறது, அதனுடைய தலைப்பகுதியில் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் நுணுக்கமாக ஆய்வு செய்யக்கூடியது. அதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தடாலஜி என்று சொல்வது. நிச்சயமா அது அங்கே நடந்திருக்கு. ரைட். இல்லை, அதே போன்று எரிந்து போய்விட்டது என்றால் முழுமையாக எரிந்திருக்காது. ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கை முழுமையாக செய்து விடலாம் என்று நான் எந்த உறுதியான தகவலையும் சொல்லவில்லை. ஆனால் இது ஈரான் மட்டும் செய்யக்கூடிய வேலை அல்ல. இதில் ரஷ்யா உள்ளே ஈடுபடும், சீனா உள்ளே ஏற்படும், அமெரிக்காவுக்கு சார்புடைய ஆட்கள் யாராவது இருந்தால் அவர்களும் உள்ளே வருவார்கள் ரகசியமாக. அதே போன்று வடகொரியாவும் இதிலே வரும். அப்படி வருகின்ற போது அவர்கள் மிக துல்லியமாக அதை நோண்டி நம் ஊரில் சொல்லப்போனால் ஏதாவது ஒன்று கிடைத்து அதை போன்ற ஒரு வடிவமைப்பை செய்துவிட்டால் இன்றைக்கு அமெரிக்காவுடைய மார்க்கெட்டு, இப்போ F-35 மார்க்கெட்டு, போயிங் எல்லாம் டவுனில் போயிட்டு. காரணம், ஒரு விமானம் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்ன உடனே அதற்கான மதிப்பீடு இருக்காது. உதாரணத்துக்கு அமெரிக்கா இந்த போரை முடிகின்ற போது அவர்களுக்கு நேற்று எனக்கு கிடைத்த தகவல் 4,000 லட்சம் கோடி கடன், 3,900 லட்சம் கோடி. அது நான் 4,000 லட்சம் கோடியாக ஒரு 100 லட்சம் கோடியை நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு செய்கிறேன். இன்றைக்கி கூட வந்திருக்கும். அமெரிக்காவில் பெரிய ரெசஷன் வரப்போகிறது. அமெரிக்கா வந்து நிறைய பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அமெரிக்கா போரை வைத்துத்தான் சம்பாதிக்கிறார்கள் என்பது ஒரு பார்ட்ஸு உண்மை. அடுத்த பார்ட் என்னென்னா, அமெரிக்காவினுடைய டெக்னாலஜியை போன்று உலகத்தில் யார்ட்டையுமே கிடையாது. அவ்வளோ பிரமாதமான டெக்னாலஜி. அவனே கண்டுபிடிப்பானா இல்லை பிற நாட்டில் இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு இந்தியாவில் எல்லா உலகத்தில் அவன் நாடே வந்து ஒரு குடியேறி நாடு தானே. அவன் நாட்டில் டச்சுக்காரன் இருக்கிறான், அப்புறமா ஃப்ரெஞ்சுக்காரங்கள் இருக்கிறாங்க, ஐரோப்பியர்கள் இருக்கிறாங்க, இந்தியர்கள், எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிப்பு தானே அது. இப்போ அவனுக்கு இவ்வளோ முதலீடுகளை கொடுத்து அவனை இவ்வளோ ஆளாக்கியது அரபுகள் தான். அரபுகளுடைய செல்வங்களைத்தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அமெரிக்கா இந்த போரை முடிகின்ற போது டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய இழிவை சந்திக்கலாம். ஏனென்று சொன்னால் செப்டம்பர் மாதம் முன்னாலே அவருக்கு இம்பீச்மெண்ட் வரலாம். அதாவது அது பதவியில் நீடிப்பதற்கு லாக்கி இல்லை. ஏன்னால் அமெரிக்காவிட்ட இருக்கிற ஒரு ஆயுதமே ஏர் ஸ்ட்ரைக் தான். அதுவும் முடிந்து விட்டது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்த அமெரிக்காவுடைய பேட்ரியாட், டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் சிஸ்டம், இது எல்லாமே அவர்கள் அடித்து துவம்சம் செய்து காயலான் கடை சரக்காக மாற்றிவிட்டார்கள். இதன் விளைவாகத்தான் நீங்களே பாருங்கள், டெல் அவீவ் தாக்கப்படுகிறது. 13க்கும் மேற்பட்ட அமெரிக்க தளங்களை
அல் உதீது தளமாகிய கத்தரிலும், ரியாதிலும், பஹ்ரைனிலும், ஓமனிலும், சவுதி அரேபியாவிலும், எல்லா இடங்களிலும், குவைத்திலும், ஜோர்டானிலும், எல்லா இடங்களிலும் நாசமாக்கப்பட்டு விட்டது. அப்போ வான்தடுப்பு சாதனங்கள் என்ற அமெரிக்காவினுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ அல்லது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அயன்டோம், அயன்பீம், டேவிட் செல்லிங், அதே மாதிரி ஏரோ 2 and 3 இதெல்லாம் வலிமையாக இருந்தால் டெல்லவியூ பற்றி எரியவும் செய்யாது. 13 அமெரிக்க தளங்கள் அழிந்து போவதற்கும் வாய்ப்பில்லை. அப்படி என்றால் அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிட்டு, மாறாக இதுவரை பார்த்து கொண்டிருந்த அமெரிக்க டிஃபென்ஸ் காரிடாரில் ஒரு தலையாக இருக்கக்கூடிய எஃப் சீரியஸ் விமானங்களையே ஈரான் சொந்த மண்ணில் வீழ்த்தினது மட்டுமல்ல, தேடப்போன சாப்பர்களை UH-60, அதே போன்று மற்றொரு விமானம் A210, இதற்கு பேர் தண்டர், ஏதோ ஒரு பேர், தண்டர் போல்ட் என்று சொல்கிறார்கள். அந்த தண்டர் போல்ட் விமானங்களை எல்லாம், அதாவது இடி முழக்கம், அந்த மாதிரி ஒரு விமானங்களை எல்லாம் அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த கண்டுபிடிப்புகளின் மேல் இருந்த அந்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட்டு, அந்த வேல்யூ, அந்த குவாலிட்டி எல்லாமே போயிற்று. அது போகக்கூடிய அளவிற்கு அமெரிக்காவை கொண்டு நடுரோட்டில் இழுத்து விட்டதற்கு 2 காரணம். ஏன்னால் அவருக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஊரில் கூட நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, பெரிய தொழிலதிபராக இருப்பார், அவருக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஊரில் பல பேர் சொல்லுவான், அவனுக்கு அறிவில்லை, கோடானு கோடி எப்படி சம்பாதிச்சானே தெரியல. சிலர் இருப்பார்கள், அரசியல் தலைவர்கள், எதுவுமே இருக்காது, ஆனால் அவன் வெற்றி பெற்று கொண்டே இருப்பான். அறிவு என்பது வேறு. ஆனால் நம்ம ஊரில் சொல்லுவார்கள், கடவுள் அவனுக்கு அறிவை கொடுக்கவில்லை, ஆனால் காசு பணத்தை கொடுத்துருக்கானே அப்படிமா. அதை மாதிரி அமெரிக்க அதிபருக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் அமெரிக்கா அதிபரை தூண்டிவிட்டு பீட் ஹெர்ட்ஸ், அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ், அதை போன்று யூத லாபியின் மூலமாக டொனால்ட் ட்ரம்பை வழிக்கு கொண்டு வந்தது பெஞ்சமின் நித்தானியாகு. இப்படிப்பட்டவர்கள் தான் நாம் வெனிசுவேலாவில் நிக்கோலஸ் மதுராவை எப்படியெல்லாம் பிடித்து தூக்கினமோ அதை விட கொஞ்சம் ஆப்ரேஷன் ஹார்டாக இருக்கும். அவங்கள்ட்ட பெருசாக ஒன்றும் இல்லை, இதுதான் இருக்கும். எது? 4 மிசைலை விடுவான், நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தவறுதலான புரிதலின் பால் இறங்கி சிக்குப்பட்டு கொண்டு பாகிஸ்தானை தொங்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கடைசியாக அன்றைக்கி என்ன சொன்னாங்க அன்றைக்கி 48 மணி நேரம், அதற்கு பிறகு 5 நாட்கள், அதற்கு பிறகு ஏப்ரல் 6ஆம் தேதி வரை. இன்றைக்கி சொல்கிறாங்க ஒரு 48 மணி நேரம் கூட எனக்கு டைம் கொடுங்கங்கிறாங்க. எதையுமே ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். இறுதியாக ஒன்றை சொல்கிறேன். போர் செய்யும்போது அமெரிக்கா சொன்னது என்ன? 3 காரணம் உங்களுக்கு எளிதாக புரியும். ஹெர்மூஸை நாங்கள் மீட்டெடுத்தார்களா? இல்லை. கர்கிலில் உள்ளே இறங்கி அவர்களுடைய எண்ணெய் வயல்களை பற்றி எரிப்போம், கைப்பற்றுவோம். எரித்தார்கள். அதை கைப்பற்றினார்களா? இல்லை. தரைப்படை எங்கள் நாட்டுக்குள் செல்லும், அது அவர்களால் செல்ல முடிந்ததா? இல்லை. ப்ராக்சிகளை அழித்தார்களா? எதுவுமே செய்யவில்லை. அவர்கள் சொன்ன எதுவுமே நடக்கவில்லை. நாம் வெளிப்படையாக நம்முடைய மக்களுக்கு சொல்வது, ஹெர்மூஸ் அவர்கள் கையில் தான் இருக்கிறது, கர்க் அவர்கள் கையில் தான் இருக்கிறது, தரைப்படை எதுவுமே போகலை. அப்போ இதை வைத்து சொல்லுங்கள், அமெரிக்காவின் அடையாளமான எஃப் சீரியஸ் விமானங்களும், அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும், அமெரிக்காவுடைய அமேசான் போன்ற, அதையும் சொல்ல மறந்துட்டேன், அமேசான், கூகுள், IBM, மைக்ரோசாஃப்ட்வேர், ஆரக்கிள், நிவிடியா போன்ற பெரிய கம்பெனிகள்லாம் அடுத்த லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்த ஒரு 8 பாலமும் கருத்தில் இருக்குது. தொடர்ந்து அமெரிக்கா சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. நான் சொன்ன தரவுகளோடு சேனல் 5க்கு கொடுத்ததுக்கு, நீங்கள் அழைச்சதுக்கு நன்றி. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி.